இந்த கைஷிக ஏகாதசி அன்னைக்கு இந்த நம்பாடுவான் சரித்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதில் இந்த நம்பாடுவானை இந்த பிரம்மராட்சஸு பிடிச்சிடுத்து. இப்போதைக்கு நான் உன்னை உண்டு தான் ஆவேன் அப்படின்னு இந்த பிரம்மராட்சஸு சொல்கிறது. ஆனால் இந்த நம்பாடுவான் சொல்கிறான், நான் உனக்கு இறை ஆரம்பா, நான் வேணான்னு சொல்ல ஆளன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு இப்போது ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை குறித்து தியானம் பண்ண வேண்டியதான ஒரு நேரம் இது. நான் இப்போ பெருமாளை குறித்து தியானம் பண்ணி அங்கே போய் கைஷிக பண் வாசிச்சுட்டு நான் அப்புறம் அங்கேருந்து வரேன், அப்புறம் என்ன நீ உண்ணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அந்த பிரம்மராட்சி சொல்கிறது, நீ இப்படியே இங்கே போய் அங்கே போய்ட்டு பெருமாளை பற்றி பாடிட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறது பிரம்மராட்சஸு. அப்போ நம்பாடுவான் சொல்கிறார், நான் இப்படி உன்னை ஏமாற்றிட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு 18 விதமான பாபங்கள் வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்கிறார். அந்த 18 சபதத்தையும் அவன் முன்னாடி வைக்கிறார். என்னென்ன சபதங்கள்? சத்தியத்தை மீறுவன் எந்த பாவத்தை அடைவானோ அந்த பாவத்தை நான் அடைவேன், நான் உனக்கு திரும்பி வந்து இரையாகாமல் போனால். அடுத்தது, பிறர் மனைவியை யார் நோக்குகின்றானோ அவன் எந்த பாவத்தை அடைவானோ அந்த பாவத்தை நான் அடைவேன், உன்னை திரும்ப வந்து உனக்கு இரையாகாமல் போனால். மூணாவது, உணவிலே பாரபட்சம் பார்ப்பவன், எனக்கு இந்த உணவு வச்சுட்டு என்னை சம்மந்தப்பட்ட இன்னொருத்தனுக்கு இந்த அழுகி போன உணவு வைக்கிறதோ இல்லை தான் சாப்பிட்ட உண்டு மீதி உணவு வைக்கிறதோ, இப்படி பாரபட்சம் பார்ப்பவன் என்ன பாவத்தை அடைவானோ அந்த பாவத்தை நான் அடைவேன், உன்னை திரும்பி வந்து உன்னிடம் இரையாகாமல் போனால். நாலாவது, நில அபகரிப்பு யார் செய்கிறார்களோ அந்த பாவத்தை எவன் அடைவானோ அந்த பாவத்தை நான் அடைவேன், உன்னை வந்து திரும்பி நான் இரையாகாமல் போனால். அடுத்தது, ஒரு பெண்ணை காதலித்து அந்த பெண்ணை அனுபவித்து விட்டு அவளை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணை எவன் ஒருவன் தருமணம் செய்து கொள்கிறானோ அந்த பெண் என்ன மனவேதனைப்பட்டால் என்ன வேதனை அடைவானோ ஒருவன் அந்த விமோசனத்தை நான் அடையப் போவதில்லை, ஆகையினாலே அந்த பாவத்தை எவன் அடைவானோ அந்த பாவத்தை நான் அடைவேன், உனக்கு இரையாகாமல் போனால். அடுத்தது, அமாவாசை சிராத்தாதி காரியங்களில் தன் மனைவியோடு யார் தாம்பத்தியம் வைத்து கொள்வானோ அவன் எந்த பாவத்தை அடைவானோ அந்த பாவத்தை நான் அடைவேன், உனக்கு வந்து இரையாகாமல் போனால். அடுத்தது, உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணுவது அப்படின்னு ஒரு பழக்கம். ஒருத்தர் நல்லா நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு அவள் ஏமாற்றிட்டா அப்படின்னு சொன்னால் அந்த நம்பினவன் என்ன மன வருத்தப்பட்டு சாபம் விட்டால் என்ன பாவத்தை அடைவானோ அந்த பாவத்தை நான் அடைவேன், உனக்கு இரையாகாமல் போனால். அடுத்தது, ஒருத்தருக்கு ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டா, அந்த பொண்ணுக்கு இன்னொரு வரன் கிடச்சி அந்த பொண்ணு இன்னொரு இடத்துல வசதியாக இருக்குது, அந்த இடத்துக்கு நிச்சயம் பண்ணதை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு நான் போனேன் அப்படின்னு சொன்னால் பொண்ணோ பையனோ அந்த ஆண் என்ன மன வருத்தம் அடைஞ்சு வருத்தப்படுவானோ அவன் ஒரு சாபம் விட்டால் என்ன பாவம் வருமோ அந்த பாவத்தை நான் அடைவேன், உனக்கு வந்து திரும்பி இரையாகாமல் போனால். அடுத்தது, முக்கியமான விஷயம், நீராடாமல் உண்பது. தாயார் சொல்கிறா இல்லையா, ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறுன்றா இல்லையா தாயார், அது மாதிரி நீராடாமல் உண்போம் என்ன பாவத்தை அடைவானோ அந்த பாவத்தை அடைவேன், உனக்கு நான் இரையாகாமல் போனால். அடுத்தது, ஒருத்தனுக்கு ஒரு பொருள் தரேன்னு சொல்ல வேண்டியது, சரி தரேன் இந்த நாளில் இந்த தேதி குறித்து இப்போ வா அப்படின்னு சொல்ல வேண்டியது. அந்த நாளிலே அவன் வரும்போது அந்த பொருள் இல்லை, நீ அடுத்த நாள் வா அடுத்த நாள் வா அடுத்த நாள் வான ஒருத்தனை அலக்கழிச்சானே ஆனால் அந்த பாவத்தை ஒருவன் அடைவானையாகில் அந்த பாவத்தை நான் அடைவேன், உனக்கு வந்து இரையாகாமல் போனால். அடுத்தது, நண்பனின் மனைவியை எவன் ஒருத்தன் தப்பாக நினைக்கிறானோ அந்த பாவத்தை அடைவேன், உனக்கு நான் வந்து இரையாகாமல் போனால். அடுத்தது, குருவின் மனைவியோ ராஜாவின் மனைவியோ எவன் ஒருவன் தப்பாக நினைப்பாக ஆகில் அந்த பாவத்தை நான் அடைவேன், உனக்கு நான் இரையாகாமல் போனால். அடுத்தது, 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தரிடத்தில் அன்பு செலுத்தி மற்றொரு இடத்தில் அன்பு செலுத்தாமல் போனால் அந்த பெண் வருத்தப்பட்டால் என்ன பாவத்தை அடைவானோ அந்த பாவத்தை நான் அடைவேன், உனக்கு நான் இரையாகாமல் போனால். இந்த கதை சந்திரபுஷ்கரன் இந்த கரையில் இருக்கும். ரோஹிணியை கல்யாணம் பண்ணிட்டுருவான் சந்திரன், ஆனால் எல்லா 27 நட்சத்திரையும் கல்யாணம் பண்ணிட்டுருவான் சந்திரன், ரோஹிணியில் மட்டும் ஆசைப்படுவான். அதனால் அந்த சந்திரனுக்கு வந்து க்ஷீணமாக போயிடும் உடம்பு. அதனால் சந்திரபுஷ்கரனை அமைச்சு இங்கே தீர்த்தகர வாசுதேவ பெருமாளை தியானம் பண்ணி தன் சாபத்தை போக்கிப்பான். அதுதான் இந்த கதை. ஒரு பொண்ணை கல்யாணம் நான் பல பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தரிடம் மட்டும் ஆசையாக இன்னொருத்திட்ட அபேட்சை பண்ணா அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு சாபம் விட்ட என்ன பாவம் அடைவானோ அந்த பாவத்தை அடைவேன், உனக்கு நான் இரையாகாமல் போனால். அடுத்தது, ஒரு பசுவோ ஒரு மனிதனோ தீர்த்தம் சாப்பிட வரைச்சே சேடிஸ்ட்னு சொல்லுவாள், ஓங்கி ஒரு அடி அடித்து போடா அப்படின்னு சொல்லி அவனை திருத்தி விட்டுட்டு அவன் எவ்வளோ மன வருத்தப்பட்டால் என்ன பாவத்தை அடைவானோ அந்த பாவத்தை அடைவேன், அவனுக்கு இரையாகாமல் போனால். அடுத்தது, பஞ்சமகா பாதகங்களை செய்தவனிடத்தில் நட்பு கொண்டால் என்ன பாவத்தை அடைவானோ
அந்த பாவத்தை அடைவேன் உனக்கு நான் இரையாகாமல் போனால். அடுத்தது கல்யாணம் பண்ணிட்டு ஒரு இடத்துல பெண்ணை விட்டுட்டோ, கல்யாணம் பண்ண பொண்ணை விட்டுட்டோ, இவன் வேலைக்குன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே சம்பாத்தியம் பண்ணிட்டு இவன் இல்லையே அந்த பொண்ணுக்கு வருத்தப்படுவாளே, அந்த வருத்தப்பட க்ஷமயம் அவள் என்ன சாபத்தை விட்டு அந்த ஆணுக்கு வருமோ அந்த சாபத்தை அடைவேன் உனக்கு நான் இரையாகாமல் போனால் அப்படின்னு சொல்லிகிட்டே வரான். 16 பாவத்தை சொன்னான். இப்போ இது பிரம்மராட்சஸை விடுறதாக தெரியல. இப்போ சொல்கிறான், இறைவனை எவனொருவன் அபேட்சம் பண்ணி எவனொருவன் இறைவனை நம்பாமல் அந்த இறைவனை பற்றி தப்பாக பேசுகிறானோ அவன் விட்டு அவனோட சாபத்தை நான் அடைவேன் உனக்கு நான் இரையாகாமல் போனால் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிரம்மராட்சஸ் சொல்கிறான், சரி இவன்கிட்ட ஏதோ ஒரு புத்தி இருக்குது போல இருக்குது, சற்று தளர்த்துவோம் என்று தளர்த்தினான். இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது ஒரு சாதாரண மனிதரை, ஒரு சாதாரண ஒரு மனுஷனை நீதான்ப்பா தெய்வம் அப்படின்னு இறைவனோடு கம்பேர் பண்ணி பேசுகிறானோ அவன் எந்த சாபத்தை அடைவானோ அந்த பாபத்தை நான் அடைவேன் உனக்கு நான் இரையாகாமல் போனால் அப்படின்னு சொல்லி இந்த 18 சபதங்கள் செய்கிறான் நம்பாடுவான். யார் இடத்துல? அந்த பிரம்மராட்சஸ் இடத்துல. அப்பா என்னை விடு, நான் கைசிக துவாதசி அன்னைக்கு பெருமாள் இடத்துல போய் கைசிக பண்பாடி அந்த பெருமாளை மனமுருகி பிரார்த்தனை பண்ணி என்னோடய பாரனை நான் தீர்த்துண்டு உன்னிடத்தில் நான் கண்டிப்பாக இரையாவேன். அப்படி இரையாகாமல் போனால் இத்தனை பாவங்களும் எனக்கு வரட்டும்னு சொல்லி சபதம் பண்ணான். என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விஷ்ணு பக்தி கிடைக்க ரொம்ப துர்லபம். அதுலேயும் விஷ்ணு பக்தி கிடச்சி அது அனுஷ்டானம் பண்ணுறது இன்னும் துர்லபம். அந்த அனுஷ்டானமும் கிடச்சி விஷ்ணு பக்தியும் கிடச்சிடுத்தானால் அந்த பக்தன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு இந்த நம்பாவளான் சரித்திரம் ஒன்றுவா தெரியணும். தன்னடியார் திருத்தகத்து தாமரையாளாகினும் என்னடியார் அது செய்தாலும் நன்றே செய்தார்னா, ஒரு பக்தனாக இருந்தா அப்படின்னு சொன்னால் அவன் எது செஞ்சாலும் நன்மையாக செய்வான்னு தாயாரே சொல்கிறா. அதனால் இந்த நம்பாடுவான் கதையில் நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, ஒரு பக்தனானவன் எந்தளவு விரதம் அனுஷ்டிக்கிறான்றதை விட எந்தளவு பெருமாளுக்கும் அந்த பக்தனுக்கும் உண்மையாக இருக்கான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த நம்பாடுவான் சரித்திரத்தில். இந்த 18 சபதங்களும் கண்டிப்பாக அவன் சொல்கிற சபதங்களெல்லாம் நீ நடந்துட்டுருக்கு, உண்மையாகவே இந்த உலகத்தில் நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த பாவங்களை நாம் செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்காக இந்த 18 சபதத்தையும் அவன் செய்கிறான் என்பது இந்த கௌஷிக ஏகாதசி நம்பாடுவான் சரித்திரத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்கிறோம்.